வணக்கம். என் பெயர் காக்காவியரசு. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பொருசமேட்டுப்புதூரில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நீரின்றமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி மனிதன் உயிர் வாழ நீர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல உணவு முக்கியம் என்பதை மறுக்கவே முடியாது. எனவே நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நிலையான உணவு முறையை ஏற்படுத்துதல். இமய முதல் குமரி வரை அங்கெங்க என்ன விளைகிறதோ அதை நம் முன்னோர்கள் விறகுகளிலும் மண்பானைகளிலும் சமைத்து சாப்பிட்டனர். நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி இன்னும் பிற பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானிய வகைகளை சமைத்து உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தனர். 100 வயதிலேயே தாங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொண்டும் உழைத்தும் சாப்பிட்டும் வாழ்ந்து வந்தனர். சத்தான உணவுகளை எல்லாம் இப்போது மறந்து இப்போது இருக்கும் இளைய தலைமுறை உணவுகளான பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் போன்ற இன்னும் எத்தனையோ உணவுகளை விருப்பத்துடன் சாப்பிட்டு வருகின்றனர். நாம் இப்போது சாப்பிடும் உணவுகளில் சுவைக்காக கலக்கப்படும் கலவைகளும் ரசாயன கண்ணை கவரும் நிறத்திற்காக செயற்கை நீரூட்டங்களும் சேர்க்கப்படுகிறது. எத்தனை நோய்களை நம்மிடம் கொண்டு வந்து உடல்நல குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. உடல்நல குறைபாடு என்றாலும் சாதாரணமாக இருப்பதில்லை. இதய பாதிப்பு, புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு போன்ற பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆகவே உணவு முறையை நிலையற்ற நாம் எடுத்துக்கொள்வதாலும் நேரம் தவறி உணவு உண்வதாலும் பெரும் பாதிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதை செய்ய வேண்டியது நமது பொறுப்பு. முன்னோர்கள் காட்டிய வழியில் காலை நேரத்தில் நீராகாரமும் சத்தான உணவுகளுடன் காய்கறிகள், பழங்கள், தானியங்களை எடுத்துக்கொண்டு முக்கியமாக நொறுக்கு தீனிகளை தவிர்த்து குழந்தைகளின் உடல் பருமன் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபட செய்து இதனுடன் யோகா பயிற்சியும் உடற்பயிற்சியும் உடல் மனநலத்தை சீராக்கும். நேர சுருக்கம் கருதி இறுதியாக அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சு. எனவே உணவை அளவுடன் உண்டு வளமாக வாழ்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.